ஒரே நேரத்துல ஹைப்டாவும் டிசப்பாயிண்டடாவும் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிற டைம் இது. ஏன் அப்படின்னா டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ், தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் 2000 வேகன்சிஸ் வந்தோன்னு எல்லாரும் அப்படியே செம்ம ஹைப்டா இருந்தோம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஜேடிஓ இப்படிதான் நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி பழகிருப்போம். அந்தந்த நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிருப்போம். பட் திடீர்னு இந்த வேகன்சி வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ். அதுவும் 2000 வேகன்சி வந்துருச்சு. ஏன்னா அப்போ லாஸ்டா ஒரு வேகன்சி வந்தது இல்லையா, டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு. நம்ம இப்ப கூட ஜனவரியில எக்ஸாம் எழுதணும்ல, அதுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்து எக்கச்சக்கமான டிசப்பாயின்மெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போதைக்கு ப்ரிப்பேரே பண்ணல அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. இது வந்தோன்னா ரொம்ப ஹைப்டா இருந்தாங்க. பட் திரும்பி இந்த ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை பார்த்தோன்னா அப்படியே கீழே ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி அது டெம்பரரி போஸ்ட் அப்படின்னோன்னு எல்லாரும் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பட் நீங்க என்ன பண்ணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுங்க கண்டிப்பா. ஒன்னு பேக்கேஜ பாருங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு எந்த கேண்டிடேட் கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் கன்சிஸ்டன்டா இருக்கணும். ப்ரிப்பரேஷன்ல நாலேஜ் நிறைய இருக்கணும், டெஸ்ட் சீரீஸ் நிறைய இருக்கணும், ரிவிஷன் நிறைய இருக்கணும், இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. பட் இது எதுவுமே இல்லாம முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. அதுதான் இந்த வீடியோ, which is a study plan preparation. ஏன் ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாப்ஹசார்டா பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு கிளம்சியா இருக்கும். நீங்க எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? காலையில எந்திரிக்கணும்னு ஒரு ஆர்வத்துல எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன படிக்கலாம்னு தேடுவோம். என்ன படிக்கலாம்னு தேடணும்னா புக்ஸ் இப்படி இருக்கும். இதுல எந்த புக்கை எடுக்கலாம்னு அப்புறம் தான் நம்ம பார்க்கவே செய்வோம். அதுக்கப்புறம் அதுல என்ன டாபிக் படிக்கலாம்னு இப்பதான் தேடவே செய்வோம். இதுக்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். இதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த உங்களை செய்ய விடாம எத்தனை ஃபேக்டர்ஸ் அதை தடுக்குதுன்னு பாத்தீங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணணும். அதுவும் டீடைலான ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டடி பிளான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு அடுத்த வீடியோல கிறிஸ்டல் கிளியரா ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் நான் கொண்டு வரேன். அதுல பாருங்க. டெர்சாக் இன்ஸ்டிடியூட்ல இருந்து, அது போக ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த எக்ஸாமுக்குன்னு டெர்சாக் இன்ஸ்டிடியூட்ல எக்ஸ்க்ளூசிவா February 21 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அட்வான்ஸ்டான மெட்டீரியல்ஸோட ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லா எக்ஸாமும் ஒரே நேரத்துல வருது. டிஎன்பிஎஸ்சி ஏஇ, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ வரப்போகுது, எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜூன் ஜூலைல. ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்துல வர்றதுனால எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க. அதுக்கும் நீங்க டீமை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டெர்சாக் இன்ஸ்டிடியூட்ல ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்கு, விச் இஸ் ஆஃப் 1 year வேலிடிட்டி. அந்த 1 yearல எத்தனை எக்ஸாம்ஸ் வந்தாலும் உங்களை டெர்சாக் இன்ஸ்டிடியூட்டோட எக்ஸ்பர்டீஸோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த பேட்ச்க்கு யூ கேன் காண்டாக்ட் அஸ். நவ் கமிங் பேக் டு தி ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் சொன்னேன். அதை ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் நான் வைக்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஸ்டடீஸோட ஒரு எக்ஸாம்பிள். அதே இது வந்து நீங்க டெய்லி லைஃப்ல பாக்குறீங்கன்னா, ஜிம்முக்கு போறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. அது ஏன் அப்படின்றத தாண்டி அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்கள செய்ய விடாம தடுக்கும். ஏன்னா இப்ப காலையில 5 மணிக்கு அலாம் வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டா எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன ஷூஸ் எடுத்து வைக்கலாம், சாக்ஸ் எங்க இருக்கு, டவல் எங்க இருக்கு, வாட்டர் பாட்டில் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஜிம்முக்கு மெம்பர்ஷிப்க்கு பே பண்ணிட்டாங்க, போகணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இது எல்லாமே செய்ய விடாம ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. இதே இது இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே முத நாள் நைட் எடுத்து வச்சிட்டீங்க. நீங்க கண்ணை திறந்து பார்க்கும் போதே உங்க பெட் சைட் டேபிள்ல இது எல்லாமே இருக்கு. என்ன ட்ரெஸ், என்ன சாக்ஸ் போட போறீங்க, என்ன ஷூஸ் இருக்கு, என்ன வந்து நீங்க டவல், வாட்டர் பாட்டில் எல்லாம் ஃபில்டா இருக்கு. நீங்க எந்திரிக்க ரெஃப்ரெஷ் ஆக அப்படியே போய் ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறமும் பாருங்களேன், உங்களோட போன்ல இருக்க நோட்ஸ்ல நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. 5 to 5:15 நான் என்ன பண்ண போறேன், 5:30 வரைக்கும் என்ன பண்ண போறேன், 5:45 என்ன இருக்கு, 6 o'clock வரைக்கும் என்ன இருக்கு. அப்போ ஒரு 4 15 மினிட்ஸா ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த 15 மினிட்ஸ்ல இவ்வளோ வெயிட் வச்சு நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, இதை நீங்க செய்யாம விடக்கூடிய சான்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாயிரும். இது எதுவுமே செய்யாம சும்மா நான் ஜிம்முக்கு போகணும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்ம போக மாட்டோம். இதே தான் அப்படியே எக்ஸாமுக்கு நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது வெறும் ட்ரீமா மட்டும்தான் இருக்கும். அது ஒரு கோலாவோ பிளானாவோ ஆக்ஷனாவோ மாறாது. ஸோ ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு டைம்லைன் இல்லாம நான் என்னைக்கோ ஒரு நாள் வாழ்க்கையில சாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் ட்ரீம்.
நீங்க இதை இத்தனை நாளைக்குள்ள நான் சாதிக்கணும்னு நினைச்சா அதுதான் கோல். ஸோ ட்ரீமை ஃபர்ஸ்ட் கோலா மாத்தணும், கோலை அதுக்கப்புறம் பிளானா மாத்தணும். நான் சொன்ன மாதிரி எத்தனை மணிக்கு அதை பண்ண போறீங்க, எந்த இடத்துல பண்ண போறீங்க, எவ்வளவு டியூரேஷனுக்கு பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் வாரம் வாரம் உட்காந்து அதை பண்ணீங்களா இல்லையாங்கிற ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு வேணும். அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், அதை செக் பண்றதுக்கு. இது அப்படியே நீங்க எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா என்ன படிக்க போறீங்கன்னு தெரியணும், படிக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் ரிவிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டை நீங்க ரிவ்யூ பண்றீங்களான்னு இருக்கு. ஸோ ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்லெக்ட் பண்ற ஒரு விஷயம். அதை பின்னாடி போய் தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நான் இதை பண்ணியிருந்திருக்கணும். எல்லாரும் இதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸாம்ல 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன்னு ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு 4 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா இந்த எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆயிருக்குன்னு எத்தனை பேருக்கு எக்ஸாம் எழுதிட்டு பண்ணிருக்கீங்க உங்களுக்கே தெரியும். எத்தனை பேரு டிஎன்பிஎஸ்சி ரிட்டன் கிளியர் பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல உள்ள போகாம அந்த வெயிட்டிங் ஹாலோட எந்திரிச்சு வந்தீங்கல்ல, அப்ப உங்களுக்கு ஒரு வழி இருந்திருக்கும்ல, ஒரு கொஸ்டின் நான் சேர்த்து படிச்சிருந்தா இந்நேரம் எனக்கு ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஒரு 10 நிமிஷம் சேர்த்து நான் எக்ஸாம் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் உள்ள போயிருப்பேன், என் லைஃப் செட்டிலா இருக்கும், எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்போம். இது எதுவுமே நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா, உங்க சக்சஸ் தள்ளி போகக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் a study plan. See you in next video. Thank you.